இங்கே பாருங்கள், இன்றைக்கி காலையில் டிஃபன் இந்த ஐட்டம் தான். இட்லி பண்ணுறேன். இன்றைக்கி இட்லி, சட்னி, சாம்பார், டீ பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் இட்லி எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இட்லி மாவு அரைக்கும் போது நான் புழுங்கல் அரிசியும் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் நிறைய போடுறேன், அதனால் சொல்கிறேன். நான் ஒரு 25 பேருக்கு நான் சமைச்சிட்ருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். முன்னாடியே உளுந்து ஃபஸ்ட்டு ஆட்டிடணும். ஏன்னா சின்ன கிரைண்டரில் ஆடிச்சுன்னா உளுந்து சூடாகிடுச்சுன்னா அந்த பொங்கி வராது. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் உளுந்தை ஆட்டிடணும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் உளுந்து ஊற போடணும். அப்போ அரிசி கொஞ்சமாக ரவையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும், இட்லி நல்லா வரும். உளுந்து நல்லா பொங்கி வந்தால் தான் இட்லி நல்லா வரும். சரிங்களா? பார்த்துட்டு இது பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ரவையாக இருக்கா, இது உளுந்து ஆடிட்டுருக்கா. பொங்கி வரணும், அப்படியே கல்லில் மேலே அப்படியே தெறிக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அப்போது தண்ணியில் போட்டு பார்த்தா மிதக்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி சூப்பராக வரும். பாருங்கள், இட்லி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சாம்பாருக்கு வெங்காயம் வெட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. பாருங்கள், என் பிள்ளை இன்றைக்கி காலேஜ் கிளம்பிட்டா. அதுக்கு இட்லி, ஃபஸ்ட் இட்லி அவளுக்கே போட்டுட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.